சூளகிரி அருகே பூர்வீக நிலத்தினை அபகரித்ததோடு கொலை மிரட்டல் விடுக்கும் ரியல் எஸ்டேட் கும்பல்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அபகரிக்கப்பட்ட நிலத்தினை மீட்டுத் தர வலியுறுத்தி மாற்றுத்திறனாளி மாவட்ட ஆட்சியிடம் புகார் மனுவினை கொடுத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள கோடியப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் முனிச்சந்திரப்பா. கண் தெரியாத மற்றும் மாற்றுத்திறனாளியான இவரது பூர்வீக நிலம் 3 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த நிலத்தினை முனிச்சந்திரப்பாவின் சித்தப்பாவின் மகன்களான கேசவன் அதிமுக கட்சி சேர்ந்த இவர் ரியல் எஸ்டேட் மாபியா கும்பலுடன் சேர்ந்து நிலத்தினை அபகரித்து விற்பனை செய்ததோடு அடியாட்களை வைத்து மிரட்டல் விடுவதோடு கொலை மிரட்டு வருவதாகவும் வீட்டில் குடியிருக்க முடியாத நிலை உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக சூளகிரி காவல் நிலையம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்டவர்களுக்கு புகார் கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிய வருகிறது. மேலும் இதனை தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வரும் அதிமுகவை சேர்ந்த கேசவன் மற்றும் அவரது தம்பிகளான ஜெயராமன், முதிராஜ் மற்றும் ரியல் எஸ்டேட் மாபியா கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டி பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி முனிச்சந்திரப்பா மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரை அவர்களை சந்தித்து புகார் மனுவினை கொடுத்தனர். இதைத் தொடர்ந்து பேசிய அவர் 1957ஆம் ஆண்டு தனது பெற்றோரால் வாங்கப்பட்ட பூர்வீக சொத்தானது 3 ஏக்கர் 7 சென்ட் நிலத்தினை தன்னுடைய சித்தப்பா மகன் கேசவன் மற்றும் ரியல் எஸ்டேட் கும்பல்கள் சேர்ந்தவர்கள் முறைகேடாக பட்டமாற்றி விற்பனை செய்துள்ளனர். இது குறித்து கேட்டால் கொலை மிரட்டல் விடுவதாகவும் தெரியப்படுகிறது என தெரிவித்திருக்கிறார். எனவே எங்களது பூர்வீக நிலத்தை அபகரித்துள்ளவர்களிடம் இருந்து நிலத்தினை மீட்டு கொலை மிரட்டல் விடுத்து வரும் அதிமுக கட்சி சேர்ந்த கேசவன் மற்றும் நில புரோக்கர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து எங்களை காப்பாற்றிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து பேட்டி அளித்திருக்கிறார் முனிச்சந்திரப்பா என்பது குறிப்பிடத்தக்கது. சந்திரப்பா மாற்றுத்திறனாளி, கோனியர்பள்ளி. அப்பா பேரு சின்ன பொம்மையா, மாமா பேரு சின்ன சக்கப்பா மகன் வெங்கட்ராமனப்பா. இவங்க 2 பேரு, அப்பா மாமா 2 பேரு சேர்ந்து லட்சுமி சுப்பராய சாஸ்திரி மனைவி லட்சுமி தேவம்மா அவர்கிட்ட 2 பேரும் வாங்குறாங்க ஜெயண்டா. நாங்க இன்னும் பிரிவு பாக 1959 வாங்குறது. வாங்கி அவங்க வாய் பேசல, பாக பிரிவு பண்ணிக்கல, வாய் பேசல, இது நீ ஓட்டிக்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அது தவிர பட்டா வெங்கட்ராமன் அப்பாவுக்கு பட்டா கொடுத்தாரு. சின்ன பொம்மையாவுக்கு பட்டா இல்லாத சின்ன பொம்மையா தம்பி சின்னப்பா பேர்ல பட்டா போட்டாரு. சின்னப்பா பேர்ல பட்டா போட்டு அவரு அராஜகியமா பண்ணி பசங்க பேர்ல பாகப்பிரிவு பண்ணிட்டு யூடிஆர் வச்சு யூடிஆர் பட்டா தான் கொடுத்துருக்கிறது. யூடிஆர் கொடுத்து மறுபடி அவர் என்ன செய்ய பசங்க பேர்ல பாகப்பிரிவு பண்ணிட்டு தெரியாம மோசடியாக அவரு வித்து நமக்கு வாங்கியிருக்கிறவங்க இப்ப அராஜகியமா பண்றாங்க. இந்த புரோக்கருங்க ஜெயராமா கேசவா எவ்வளவு இடம் வாங்கினாங்க சார்? 3 ஏக்கரா 7.5 சென்ட். எந்த ஏரியா சார்? நலகான கொத்தப்பள்ளி ரவுனி கோனியர்பள்ளி கிட்ட வாங்கி இருக்கிறது சொத்து. சூளகிரி கிட்டயா? சூளகிரி வாங்கி மறுபடி இவரும் சொல்லி இது பண்ணிருக்கிறாங்க. யார் யாருக்கு இது வரைக்கும் மனு கொடுத்துருக்கீங்க சார்? 2018 மனு கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்தாங்க. இருக்கிறதுனால சுப்பராய சாஸ்திரி லட்சுமி தேவம்மா கிட்ட இவர் வாங்குறாரு. வெங்கட்ராமன் அப்பாவும் சின்ன பொம்மையாவும் வாங்குறாரு. வெங்கட்ராமன் அப்பா படிப்படி இருக்கிறதுனால அவர் பட்டா வாங்கிடுறாரு. சுவாதீனம் இவன்கிட்ட இருக்குது. இவர் சித்தப்பா சின்ன பொம்மையா என்ற பெயர் கொடுக்க வேண்டிய பட்டா சின்னப்பாவுக்கும் கொடுக்குறாரு. அவர் போர்ஜரியா பசங்க பேர்ல பாக பிரிவினை பண்ணி யூடிஆர் நிறைய பேருக்கு அதிகமா வேல்வாய்ப்பு இருக்கிறதுனால பல கைகள் மாற்றிக்கொண்டு இங்க லேண்ட் புரோக்கருங்க மாஃபியா கும்பல்கள்னால இந்த மாற்றுத்திறனாளி குடும்பம் அழியப்படுற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதே வழியா இங்க ரியல் எஸ்டேட் வியாபாரிகள் தான் யூடிஆர் கரப்ஷன் வியாபாரம் பண்றாங்களே வழியா எந்த அதிகாரிகிட்டையும் நேர்மையான முறையாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த மாற்றுத்திறனாளியை காப்பாற்றப்படவில்லை என்ற பட்சத்தில் விவசாய பாதுகாப்பு சங்கம் மத்திய மாவட்ட கொள்கை பொறுப்பு செயலாளர் ஈசான் முருகசாமி தலைமையில் போராட்டம் தொடருவேன் என்பது உறுதியாக தெரியப்படுத்துகிறேன். உங்க பேரு? சிவருத்ரையா.